ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒன் டே ரேண்டம் ரொட்டீன் vlog வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ரொட்டீன் vlogன்னு சொல்கிறத விட மல்டி டாஸ்கிங் டேனே வந்து சொல்லலாம். ஏன்னா ஹேர் கேர், ஸ்கின் கேர், பேக்கிங், குக்கிங், க்ளீனிங்னு வந்து ஆல் இன் ஒன் டேவாக வந்து அமைஞ்சிருந்தது. காலையில் எழுந்ததையுமே முதல் வேலையாக ஆளுக்கு ஒரு டீ போட்டு குடிச்சாச்சு. ஏன்னா டீ இல்லைன்னா அந்த டேவே நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. அதுக்கப்புறம் முன்னாடி நாள் அரைச்சி வச்சிருந்த மாவுமே நல்லா பொங்கி வந்துருந்தது. அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நம்ம நைட்டு வந்து டின்னர் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி அதுவெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இட்லி பேட்டர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். அடுத்து முன்னாடி நாள் மாவு அரைச்ச கிரைண்டருமே வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையே எடுத்து அதனோட பிளேஸில் வச்சிடலான்னு சொல்லி தான் அதில் வச்சுட்டு இருந்தேன். நான் எப்போவுமே வீக்லி ஒன்ஸ் மாவு அரைப்பேன். அப்போ மட்டும்தான் அந்த பாக்ஸை விட்டு அந்த கிரைண்டரை வந்து வெளியில் எடுப்பேன். நார்மல் டேஸ்லேருந்து அந்த பாக்ஸில் தான் வந்து வச்சுருப்பேன். எதனாலன்னா வெளியில் வச்சா டஸ்ட் ஆகுது, ப்ளஸ் அது இல்லாமல் கவுண்டர் டாப் மேலே வந்து வேறு எந்த திங்ஸுமே வைக்கிறதுக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் யூஸ் பண்ணுறப்ப மட்டும் வெளியில் எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணுற மாதிரி லெமன் ரைஸ் தான். சைடிஷ் கூட அந்த அன்றைக்கி எதுவும் ரெடி பண்ணல. ஏன்னா வறுத்த வேர்க்கடலை இருந்தது, லெமன் ஊறுகாய் இருந்தது, அதை வச்சே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுமே ஹஸ்பண்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஒர்க்குக்கு வந்து கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் என்னோடய ரொட்டீன் ஒர்க் வந்து ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடி நாள் பார்த்திங்கன்னா தேங்காய் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தோம். அதை அப்படியே வச்சோன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சிடணும்னு சொல்லிட்டு நம்மளோட கண்டெய்னருக்கு மாற்றிடலாம் தான் மாற்றி வச்சுட்டு இருந்தேன். மாற்றி வச்ச காயோட தலைக்கும் ஆயில் அப்ளை பண்ணிடலாம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஈவினிங் போல் ஹேர் வாஷ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அதனால் மார்னிங்கே ஹேர் ஆயிலில் வச்சு நல்லா பண்ணிட்டோன்னா நமக்கு ஈவினிங் போல் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுனால, நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை ஹேரில் வந்து அப்படியே ஹேர் வாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி நல்லா ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு பண்ணி பாருங்கள். ஹேர்மே நல்லா ட்ரை ஆகாமல் நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு சீப்பெல்லாம் தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இது வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணாத புது ப்ரஷ்ஷும் ஒன்று வந்து எடுத்துக்கோங்க. இது ஒன் டைம் வாங்கிட்டிங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு வந்து வரும். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சீப்பெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் இருக்க அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து நம்ம ஸ்கேல்பில் வந்து ஏறிடும். நமக்கு அது மூலமாக ரேஷஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னா சீப்பை வந்து வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் இண்டிவிஜுவல் சீப் வந்து யூஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. எதனாலன்னா ஒவ்வொருத்தவங்களோட ஸ்கேல்ப் வந்துட்டு எல்லாம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் தனித்தனியாக யூஸ் பண்ணுங்கள், வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அடுத்து கிச்சன் மேட்டில் வாஷ் பண்ணாலும் தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இது வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 ஹவருக்கு நல்லா சோப் தூளை நல்லா சோக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நார்மலாக சோப் போட்டு வாஷ் பண்ணிட்டிங்கன்னா நல்லா சூப்பராக வந்து க்ளீன் ஆயிரும். இந்த மேட்ஸ் எல்லாம் வாஷிங் மிஷின்லேயுமே வாஷ் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்துட்டு பர்சனலாக இது கையில் வாஷ் பண்ணால் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் ஆர்ஓ மிஷினுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த டேங்க்கில் வந்துட்டு ஏதோ பாசம் பிடிச்ச மாதிரி இருந்தது. இப்போ தான் லைட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகியிருந்தது, பார்த்தாச்சு. அதை அப்படியே யூஸ் பண்ணாலும் வந்து நமக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்லி வாஷ் பண்ணலான்னு தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இது வாஷ் பண்ணுறதுக்குமே நான் ஸ்க்ரப்பர்லாம் வந்துட்டு எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. நார்மலாக அந்த சோப்பு இருக்கும் இல்லைங்களா, அதை அப்படியே இந்த கண்டெய்னரில் வந்து அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸ்க்ரப்பரில் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறப்போ அதனோட கண்டெய்னர்லாம் நல்லா இந்த கிராக் விழுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டம்லாம் வாஷ் பண்ணுறீங்கன்னா லைட்டாக அந்த சோப் மட்டும் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவே நல்லா நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதனோட இந்த மிஷின் இருக்கும் இல்லைங்களா, அதையுமே ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா அது வாஷ் பண்ணுறதே பண்ணுறோம், எல்லாம் நீட்டாக பண்ணிட்டோன்னா செட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அடுத்து ஒரு 11 மணி போலவே மதிய சமையலுக்கான வேலையுமே ஆரம்பிச்சிட்டேன். எதனாலனா கேக் பண்ணுற வேலை வந்து கொஞ்சம் இருந்தது. அதனால் சமையல் வேலையில் கொஞ்சம் சீக்கிரமாக முடித்தா மட்டும்தான் அது கேக் பண்ணுறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். கீரையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது நல்லா தண்ணி வடிகிறதுக்குள்ளே இதுக்கு தேவையான சின்ன வெங்காயமாக வந்து உரிச்சாச்சு. எப்போவுமே கீரை பொரியலுக்குள்ளே சின்ன வெங்காயம் அதிகமாக போட்டு சாப்பிட்றப்போ அதனோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி கீரை பொரியல்லாம் ரெடி பண்ணுறப்போ சாம்பாரில் எதுவுமே வந்து கேட்க மாட்டாங்க. இந்த கீரை பொரியலே தான் வந்து சாப்பிடுவாங்க. இப்படி சாப்பிட்றப்போ அதோட சத்துக்களுமே வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அது இல்லாமல் வேஸ்ட் பண்ணாமல் வந்து சாப்பிடுவோம். கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சுட சுட புளி ரசமே வந்து ரெடி பண்ணிட்டேன். மதிய லஞ்சுக்கு வெள்ளை சாப்பாடு, புளி ரசம், தேங்காய் பூ போட்ட கீரை பொரியல், முன்னாள் நாள் வச்ச சாம்பார் கொஞ்சம் இருந்தது, அதை லைட்டாக சூடு பண்ணி வந்து வச்சாச்சு. சிம்பிளான லஞ்ச் மெனு தான். நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேக் யாருக்குன்னா எங்கள் ஃப்ரெண்டு அவங்க குழந்தைக்கு தான். ஹெல்த்தியான கேக் வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் கோதுமை மாவில் தான் கேக் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக வந்து வந்திருந்ததுங்க.
கேக் பேட்டர் கூட நான் வந்து குயிக்காக ரெடி பண்ணிட்டேங்க. ஆனால் இந்த பார்ச்மெண்ட் ஷீட் கட் பண்ணுறதுக்கு தான் நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த டின்னுக்கு தகுந்த மாதிரி இந்த ஷீட் வந்து கட் பண்ணணும். அதில் பேஸில் வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த பேஸ்க்கான மெஷர்மெண்ட்லாம் வந்து எடுத்துக்கிட்டு அது சர்க்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த பார்ச்மெண்ட் ஷீட்டும் வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது, மெஷர்மெண்ட்டும் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்குமே நல்லா நீட்டாக இருக்கும். எப்படியோ ஒரு 10 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்க. இதனோட சர்க்கிளான அந்த ஷேப் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சைடில் வைக்கிறதுக்கான அந்த ஷீட்டுமே வந்து கட் பண்ணோம். இதுக்கு வந்துட்டு நான் மெஷர்மெண்ட்டில் எதுவுமே எடுக்கலை, ரேண்டமாக தான் வந்து கட் பண்ணியிருந்தேன். ஏன்னா சைடில் வைக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட 2 ஷீட்டுமே வந்து தயாராகிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க டின்னில் 1 ஸ்பூன் பட்டர் ஆர் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஷீட்டை வந்து லைனாக உள்ளே வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பாட்டமில் வைக்கக்கூடிய ஷீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம சைடில் வைக்கக்கூடிய ஷீட் வந்து வச்சுக்கலாம். சைடில் வைக்கிற ஷீட்டுமே வந்துட்டு மெஷர்மெண்ட் இல்லாமல் கட் பண்ணங்காட்டி எனக்கு எக்ஸாக்டாக அது வந்து ஃபிக்ஸ் ஆகலை. நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஈஸியான கட்டிங் மெத்தட் எல்லாமே வந்து இருக்குது. அதை எப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க. எல்லா ஷீட்டும் வச்சு முடிச்சதுக்கப்புறமா பேட்ச் ஒர்க் தான். எக்ஸ்ட்ரா ஷீட்டெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு தான் சைடில் வந்து வச்சுருந்தேன். எப்படியோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன். இப்போது நம்மளோட கேக் பேட்டரும் வந்து ரெடி ஆயிடுச்சு, டின்னும் ரெடி ஆயிடுச்சு. இந்த பேட்டருமே எனக்கு ப்ளெயினாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதில் கொஞ்சமாக நட்ஸ் ஏதாவது போட்டு மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை வந்து இந்த ட்ரேயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 டைம் நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தாலும் நல்லா ரிமூவ் ஆகும். இப்போ ஓடிஜியை ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் ஈக்குவலைஸ் மோடில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மிக்சர் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். மேலே ப்ளெயினாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால் டேட்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ட்ரேவை உள்ளே வச்சு சேம் அதே மோட் அதே டெம்பரேச்சரில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட கேக் வந்து தயாராகிருச்சு. இது பேக் ஆகி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கான வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணிடலாம் தான் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். பெருசாக வெசல்ஸ்லாம் அதிகமாக சேரலை, ஏன்னா மிக்ஸி ஜாரில் தானே பிளெண்ட் பண்ணோம், அதனால் அதிகமாக எதுவுமே இல்லை. நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸி ஜாரில் பிளெண்ட் பண்ணுற மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக அண்ட் சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இது பழகி முடிச்சதுக்கப்புறமா அட்வான்ஸாக ஒவ்வொன்றா வந்து நம்மளே லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பெரிய கேக் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இவ்வளோ நாளாக குட்டி குட்டியாக செஞ்சுட்டு இருந்தோம், அதெல்லாம் கரெக்டாக வந்துருச்சு. இது எப்படி வருமோங்கிற அந்த கியூரியாசிட்டி வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. அது பேக் ஆயிடுச்சான்னு அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கேக் வந்து நல்லா சூப்பராக பேக் ஆகி வந்துருந்தது. கேக் பேக் ஆயிடுச்சான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ளே ஃபோக் ஆர் டூத் பிக் வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள். அதில் மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் நல்லா பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்கேஸ் உங்களுக்கு மாவு ஒட்டி வருது அப்படின்னா சேம் அதே டெம்பரேச்சரில் அதே ஹீட் வச்சு ஒரு 10 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட டேஸ்டியான வீட் கேக் வந்து தயாராகிருச்சு. அடுத்து வந்துட்டு நம்ம ஹேர் பேக் தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். அது செய்கிறதுக்கு வீட்டில் இருக்கிற 4 பொருள் இருந்தால் போதும், நம்ம குயிக் அண்ட் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இது செய்கிறதுக்கு 2 ஸ்பூன் வெந்தயத்தை முன்னாடி நாள் நைட்டு நல்லா தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. தண்ணியை வந்து வடிச்சிட்டு அதை சேர்த்துக்கோங்க. அது கூடவே 4-5 செம்பருத்தி பூ, 4-5 செம்பருத்தி பூ வடையில் ஒரு மீடியம் சைஸ் கத்தாழையை வந்து எடுத்துக்கோங்க. கத்தாழைக்கு சைடில் அந்த முள் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து எடுத்துகிட்டு ரஃப்பாக சாப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்துட்டு நான் ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஹேர் பேக் ஏதாச்சும் போட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது ஹேர்மே நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது. ஹோம் ரெமெடிஸ் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதனோட ரிசல்ட் வந்து உடனே தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு மேலே யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதனோட ரிசல்ட் வந்து நம்ம லைவாக பார்க்க முடியும். நானுமே ஒரு 1 மந்த்துக்கு மேலே வந்து இது யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரிசல்ட்டுமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக இந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பேக் தான். அதுக்கு நான் ஒரு குட்டியாக ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் 2 ஸ்பூன் கடல மாவு வந்து எடுத்திருக்கேன். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். எந்த ஒரு ஃபேஸ் பேக் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து போடணும். நான் கிளென்ஸ் பண்ணி முடிச்சுட்டு தான் ஃபேஸ் பேக் வந்து போட்டுட்ருக்கேன். இதில் காய்ச்சி ஆற வச்ச பாலுக்கு பதிலாக நம்ம டொமேட்டோ ஜூஸ், தயிர் எதுவாக இருந்தாலும் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக் வந்து போடலாம். இந்த மாதிரி நம்ம டெய்லி போட்டுட்டு வரப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். அது இல்லாமல் ஃபேஸுமே நல்லா க்ளோ ஆகும். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி ஹேர் வாஷுமே பண்ணிட்டு வந்துட்டேன். நல்லாவே சூப்பராக இருந்ததுங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு க்ளோ கிடச்சிருந்தது ஃபேஸில். அது மட்டும் இல்லாமல் ஹேர்மே நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக வந்து இருந்தது. நான் கண்டிஷ்னர், சீரம் எதுவுமே வந்து
யூஸ் பண்ணல, நார்மலாக தான் வந்து வச்சுருந்தேன். அடுத்து மார்னிங் வாஷ் பண்ண மேட்டுமே நல்லா ட்ரை ஆயிருச்சு. அதில் எடுத்துகிட்டு வந்து அதாவது பிளேஸில் வந்து வச்சிடலான்னு வச்சுட்டு இருந்தேன். ஈவினிங் எப்பவும் போல் டீ காஃபி எதுவுமே குடிக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பூஸ்ட்டு தான் வந்து போட்டிருந்தேன். பூஸ்ட்டு போடுறப்பவே பாதி பூஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. உங்களில் யாருக்குள்ள இந்த மாதிரி பூஸ்ட்டு வந்து ஆத்துறப்போ பூஸ்ட் எடுத்து சாப்பிட்ற பழக்கம் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஈவினிங் போல் பூக்காரங்களுமே போயிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஏதோ பூ வைக்கணும் போல் ஒரு ஆசை வந்துச்சு. உதிரி பூ வாங்கி கட்டிக்கலாம் தான் உதிரி பூ தான் வாங்கியிருந்தேன். ஊசி மல்லி தான் வாங்கியிருந்தேன். அதை ஒரு டிஃபன் பாக்ஸில் வந்து போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கமாக நம்ம தலை குளித்தா முதல் வேலையே பண்ணுறது சாமி கும்பிட்றது தான். ஈவினிங் போல் நல்லா திருப்திகரமாக சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நைட் டின்னருமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டின்னருக்கு டிஃபன் சாம்பார் இட்லியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த டிஃபன் சாம்பார் செய்கிறதுக்கு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 4-5 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக சீரகம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கு தேவையான காய்கறி வந்து எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். எங்கிட்ட வந்து கேரட் மட்டும் தான் இருந்தது, அதை ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1.5 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. பருப்பு வேகிறப்போ பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 7-8 விசிலுக்கு நல்லா ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பருப்பு வந்து வெந்துட்டுருக்கு. நம்ம மசிக்கணுங்கிறதுலாம் கிடையாது. பருப்பு வேகிறதுலையே ஆல்ரெடி அதுவே நல்லா குழஞ்சி வந்துடும். இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தாளிப்பு வந்து சேர்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா 4-5 சின்ன வெங்காயம், 2 வரமிளகாய், 4-5 கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டிஃபன் சாம்பாரை பொறுத்த வரைக்கும் லைட்டாக தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அவங்கவுங்க குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 கொதி விட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட டிஃபன் சாம்பார் வந்து தயாராகிடுச்சு. மேலே மல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நைட் டின்னருக்கு நல்லா சுட சுட இட்லி, டிஃபன் சாம்பார், பக்கத்துலேயே பொடி இட்லி. எனக்கு இந்த மாதிரி இட்லி செய்கிறப்பெல்லாம் பொடி இட்லி சாப்பிட்லன்னா எனக்கு தூக்கமே வராதுங்க. செம்ம காம்பினேஷனாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த டிஃபன் சாம்பார் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பூ கட்டுற வேலை தான். உதிரி பூ வாங்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது விரிகிற மாதிரி ஆயிடுச்சு. அதை இப்போவே கட்டிடலான்னு தான் கட்டிகிட்டு இருந்தேன். எனக்கு எப்பவுமே பூ வாங்கி வைக்கிறத விட இந்த மாதிரி உதிரி பூ வாங்கி கட்டுறதுனா ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசுலேருந்தே பூ கட்டுறது மேலே வந்து எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் திடீர்னு பூ ஆசை வந்ததுன்னா பூ வாங்கி கட்டுவேன். எப்படியோ டிவி பார்த்துக்கிட்டே எல்லா பூவுமே கட்டியும் முடிச்சிட்டேன். சரியாக நான் கட்டி முடிக்கிறப்போ எல்லா பூவுமே வந்து விரிஞ்சிருச்சு. அதை ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜ்லேயுமே வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.